ஃபஸ்ட்டு போட்ட பார்த்து நானே கதி கலங்கிட்டேன். முழுக்க குழந்தைகள் படம்னே, குழந்தை இந்த படம் தான் பார்க்கமா அப்படி சொல்லி பார்த்தாங்க. நானும் சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து நிறைய டூர் போய்க்கிறேன். ஆனால் ஒரு டூர் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே இல்லை. ஒரு உண்மையான ஒரு டேரக்டரோட சுயரூபம் எப்போ தெரியும், 6 மணி கால் ஷீட் முடியும் போது தெரியும். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் முடிச்சு டப்பிங் போடும்போது பயமாக இருக்கும் நமக்கு, ஐயோ திரும்பி அவரை பார்க்கணுமே அப்படி சொல்லிட்டு. அதனால தான் இப்போ ரீசெண்டாக படத்துக்கு போகும்போது கருப்பு எல்லாம் கட்டி போனேன். யாருக்கெல்லாம் சிரிக்க முடியும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்காக. லாஸ்ட்டில் ஒருத்தர் கார் மேலே காட்டு போட்டு கப்பில் பச்சை பேர் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஸ்மைல் யார் ஃபேஸ்லேயே வரட்டுமே நான் ஆசைப்பட்றேன். யாருக்கெல்லாம் சிரிக்க முடியும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காக. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இந்த ஈவெண்ட் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி பைட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, சொல்லிட்டு நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து முழுக்க குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்ட பார்த்து நானே கதி கலங்கிட்டேன். எந்த காலத்தில் இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி பாட்டு பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு டர் ஆகிடுச்சு. நிறைய பேர் முறைச்சி பார்த்தாங்க வேறு நிறைய முழுக்க குழந்தைகள் படம்னே, குழந்தை இந்த படம் தான் பார்க்கமா அப்படி சொல்லி பார்த்தாங்க. யார் அந்த கதையை எதுன்னு பார்த்தா அது லாஸ்ட்டில் இருக்கிற அவர் தான். நானும் சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து நிறைய டூர் போய்க்கிறேன். ஆனால் ஒரு டூர் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே இல்லை. அண்ட் இந்த ஷூட்டிங்லேயே எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. நம்ம ஷூட் முடிஞ்சோன்னே அனுப்பிச்சு விட்டாங்க. பட் நெக்ஸ்ட் படத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி டூர் போகிறதுக்கு. அண்ட் அடுத்த படம் வரும்போது இன்னும் கொஞ்சம் கதி கலங்குது. ஆஹா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே. 15 நாள் ஷூட் பண்ணாங்க. அட்லீஸ்ட் சும்மா க்ரௌட் ஆர்டிஸ்ட் மாதிரி கிளப்புக்கு ஓட விட்டுருக்கலாம் அப்படி சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணேன். கடைசியாக அந்த 3வது அந்த பூனை சாங் பார்த்தா எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, கண்டிப்பாக இப்போ நான் தைரியமாக சொல்லிக்கலாம். ஓகே இது வந்து முழுக்க குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஹாரர் இப்போ வர ஹாரர் ஜானர் மூவிஸில் வந்து நிறைய படம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து காமிக்கல் மூவி அண்ட் ஹாரர் படம் அப்படி சொன்னேன். என் மூஞ்சி, நம்மளுடைய நண்பர் மூஞ்சி, அப்புறம் 2-3 கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஹாரர் மூவி தான் அப்படி சொல்லிட்டு. பட் இந்த ஹாரர் மூவியில் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, என்னுடைய ரோல் வந்து ஒரு காமிக்கலான ரோல். ஸோ அதை பொதுவாக வர படங்கள் வந்து ஒரு சீன் 2 சீன் பண்ணிட்டு போகாமல் இந்த படத்தில் வந்து முழுக்க ட்ராவல் ஸ்டோரி ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ சின்ன சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் ப்ரொடியூசர் வின்சென்ட் சார், இப்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ப்ரொடியூசர்ஸ்னால் கண்டிப்பாக நான் சார் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறது, போட்ட ஷெடியூலில் கரெக்டாக படத்தை முடிச்சு தரணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து சார் யூ ரியலி டிட் அ வெரி குட் ஜாப் சார் அண்ட் வெரி தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் வி நீட் மோர் திங் ஃப்ரம் யூ. ஸோ கண்டிப்பாக அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருவாரு, நோ டவுட். அப்புறம் நம்ம டேரக்டர் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப கூலான பர்சன். அவர் கூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஷூட்டிங் டைமில் வந்து 6 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு ஒரு பரபரப்பே தெரியும். ஒரு உண்மையான ஒரு டேரக்டரோட சுயரூபம் எப்போ தெரியும்னா 6 மணி கால் ஷீட் முடியும் போது தெரியும். அவங்க உள்ளக்குள்ளே வச்சிருந்த அந்த ப்ரெஷர் டென்ஷன் எல்லாத்தையும் போட்டு அவ்வளோ திட்டிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எனக்கு அன்னையோட கால் ஷீட் முடியுது, எனக்கு டேட் முடியுது, அமுச்சு விட போகிறாங்க வீட்டுக்கு. ஒரு நாள் தள்ளி போனாலும் அவர் தேவையில்லாம் சம்பளம் ஊற்றி வேஸ்ட்டாக அந்த சோறு போட்டு தண்டமாக வச்சிடணும். ஃபஸ்ட்டு அமுச்சு விடுறதுக்காக ரொம்ப எல்லாம் பரபரப்பாக அந்த அசோகனெல்லாம் சேர்ந்து ஒரு சீனை வந்து பரபரப்பாக எடுத்துருந்தாங்க. எடுத்து டேக்லாம் ஓகே ஆச்சு. எங்களுக்கு ஒரு பரபரப்பு, சரி சார் டக்குன்னு டேக் ஓகே சொன்னார்னா நம்ம அடுத்த சீன் போயிடலாம் சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன். அப்புறம் எல்லாம் தேடுறாங்க டேரக்டருங்க தேனா. லாஸ்ட்டில் ஒருத்தர் கார் மேலே காட்டு போட்டு கப்பில் பச்சை பேர் சாப்பிட்டுருந்தாப்புல. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் அங்கே அப்படின்னாரு. ரைட்டு ஓகே. ஏன்னா எதுக்கு இந்த விஷயம் சொன்னேன்னா, சார் வந்து ஒரு கூல். எப்பயுமே வந்து எல்லாரோட டென்ஷன் ப்ரெஷர் வந்து ஆர்டிஸ்ட் மேலே போட்டு நம்ம நடிக்க விடுறதுக்கே ரொம்ப பயமாயிடும். ஏதாவது ஒரு ப்ரெஷர் போடணும், இதே அப்படி நடிச்சிங்க எப்படி நடிச்சிங்க, உங்களுக்கு நல்லா பண்ண தெரியுமே, ஏன் அப்படி சொதப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு பயமுத்தினே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக முடிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக பண்ணி வச்சுக்க முடியும். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் முடிச்சு டப்பிங் போடும்போது பயமாக இருக்கும் நமக்கு, ஐயோ திரும்பி அவரை பார்க்கணுமே அப்படி சொல்லிட்டு. அதனால தான் இப்போ ரீசெண்டாக படத்துக்கு போகும்போது கருப்பு எல்லாம் கட்டி போனேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயப்படுற கேரக்டர். சார் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக கூப்பிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி இந்த மேடை கொடுத்து என்ன பேச சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஒரு புது டீம் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்க ஒரு டீம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கோடாக்டர் அசோக் சாராக இருக்கட்டும், அப்புறம் மேனேஜர் சுவாமிநாதன் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்கும் ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் டேரக்டர் சார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பண்ணது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஷிங் த மூவி அண்ட் ஃபார் அஸ் தேங்க்யூ. I thank Vincent sir for giving me the opportunity. Director sir Chinnas Palaniswamy. After Salim இந்த மூவியில் பெரிய பிரேக் கொடுக்க போகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் டீம். ஸோ மச் மீடியா பீப்புள் எல்லாரும் வந்ததுக்கு. மியாவ் படத்தை பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு மெயின் ரீசன் வந்து மீடியா பீப்புள் நீங்களாக தான் இருப்பீங்க. என்னதான் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு படத்தை வந்து போய் பார்க்கணும் பார்க்க வைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு மிகப்பெரிய புள்ளிகள் மீடியா பர்சன்ஸ் நீங்கள் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் ஆதரவு என்றைக்குமே எங்கள் கூட இருக்கணும். அண்ட் நான் வந்து இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் டைரக்டர் சின்னாஸ் பழனிசாமி சார். ஸோ அவருக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடியூசர் வின்சன் சார் ஆல்சோ. ஏன்னா விஜேவா டிவியில் பண்ணிட்டு இருக்கும்போது அது அந்த லெவல் ஆஃப் இது வேறு. ஆக்சுவலாக லைவ் ஷோஸ் பண்ணுறோம், ரெக்கார்ட் அவுட் ஷோஸ் பண்ணுறோம். பட் ஒரு படம் வரும்போது ஒரு கேரக்டராக
ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை டைலாக் டெலிவரி பேச வச்சு இவனால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது சின்னா சார் தான். ஸோ சின்னா சார் மறுபடியும் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அண்ட் மியாவ் படம் பற்றி சொல்லணும்னா நான் சொல்கிறத விட அந்த டெக்னிக்கல் டீம், டைரக்டர் இல்லை ப்ரொடியூசர் அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். என்னோட தனிப்பட்ட கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு இந்த மீடியா பீப்புள் மூலிமா நீங்கள் மக்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பொண்ணான கோரிக்கையும் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு நார்மல் படத்தை விட இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கும். சிஜி சம்மந்தப்பட்ட படம். ஸோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும், எந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் தான் பார்த்து எங்கள் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். எங்கள் எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் கிட்டத்தட்ட 85லேருந்து படம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 100 படங்கிட்ட பண்ணிட்டேன். இது வரைக்கும் மேடையில் ஏறினது கிடையாது. இன்றைக்கி இந்த சின்னா பழனிசாமி சார், வின்சென்ட் அடைக்கல ராய் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேரக்டரை கொடுத்து இந்த படத்தில் என்னை வந்து ஒரு பெரிய ஒரு படிக்கட்டாட்டு இந்த படம் எனக்கு இருக்கும். இந்த படம் வந்து ஒரே ஷெடியூலில் ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர்னு பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து முடித்தாங்க. மெயினாக இந்த மேடையில் வந்து கலைப்புலி தானு சாருடைய கால் பட்டதுனால மீடியா பீப்புள் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை எல்லோரும் கண்டிப்பாக படம் பார்க்கணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த வின்சென்ட் சார், சின்னாஸ், அப்புறம் ஸ்ரீஜித் தரவணா 3 பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லா பாட்டாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்தில் அதுவும் பூனையை வச்சு இது வரைக்கும் இந்த அளவுக்கு யாரும் பண்ணல. படம் நல்லா மெனக்கெட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை வெற்றி பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா எங்களுக்கு தேவை. படத்தில் பார்த்தீங்கன்னா பேங் பேங் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து நான் எப்போல்லாம் டூர் போனனோ அதில் என்னென்ன பண்ணணும் அதை வச்சு தான் எழுதினேன். ஸோ என்கிட்ட ஸ்ரீஜித் சார் சொன்னது என்னென்னா, இது வந்து டூர் போகிற ஒரு ஜாலியான ஒரு சாங் அப்படின்னாங்க. ஸோ அதை பொறுத்து நான் எழுதினேன். அந்த பாட்டு ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இங்கி பிங்கின்னு ஒரு சாங் எழுதினேன். அது வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். அதை கண்டிப்பாக நீங்களும் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கும் ஆகட்டும், இல்லை பாவம் இந்த பொண்ணு தான் அந்த பாட்டுக்கும் ஆகட்டும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம். உங்களோட அங்கீகாரம் முதல்ல தேவை. அதே மாதிரி அதுக்கு அடுத்து மக்களின் அங்கீகாரம் தேவை. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இது ரொம்ப ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஒரு ஒர்க். இது முன்னாடி யாரும் ஒரு கேரக்டராக ஒரு சிஜியாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா எங்களுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது. ஸோ நம்ம அன்றாடம் பார்த்துட்டு இருக்கிற பூனையை வந்து அனிமேஷன் பண்ணுறதுன்றது வந்து நிறைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நாங்கள் நிறைய பண்ணோம். ரொம்ப டைம் ஆச்சு நிறையா. அது எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சு எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்த வின்சென்ட் சார், டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. லைக் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு, ஹீரோ 4 பேர் இருப்பாங்க, கொரியோகிராஃபர் ஷெரீஃப். ரொம்ப சந்தோஷம் ஷெரீஃப் கூட கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நாங்கள் கோவாவில் தெரியப்பட ஷூட்டிங்கில் அங்கே கொரியோ பண்ணிட்டுருப்போம். அங்கே முடிச்ச முன்னாடி இங்கே நாங்கள் அப்படியே கோயம்புத்தூரில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைக் ஒன்றா டீமாக ட்ராவல் பண்ணும்போது இல்லை, ரொம்ப இந்த படத்தில் அப்படி தான் எனக்கு கிடச்சிது. பழனிசாமி சார், கேமராமேன் ஷெரீஃப், இந்த மிக்கி, சஞ்சய், அந்த பையன் எல்லாருமே. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை கலந்துக்கிட்டது. அதே மாதிரி நான் ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட், என்ன சொல்கிறது, ஒரு டெக்னீஷியன் மட்டும் அது இல்லாமல் ஓவரால் லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இடத்துலாம் ஷூட் நடந்தது கோயம்புத்தூர் பக்கத்தில் இதில் பிளாக் தண்டரில். ஸோ எல்லோரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அபூர்வ விஷயம். ஸோ எல்லோரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். ஸோ சார் கண்டிப்பாக நீங்கள் படம் பண்ணணும் சார். நான் சொல்லிட்டு இருப்பேன்லப்பா, நான் அதுக்கு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு. இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் படம் பண்ணணும் சார், பெரிய படம் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ரிக்வெஸ்ட்டாக சார்க்கு வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மியாவை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வின்சென்ட் பற்றி சொல்லணும். ஏன்னா நானும் கோயம்புத்தூர் தான். நான் அங்கேருந்து தான் வந்து இப்போ கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன் சென்னையில். ஸோ ஃபஸ்ட்டு அவர் படம் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் படம் பண்ணால் ஷெரீஃப் தான் கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னுவார். ஏன்னா நான் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கும் போதுலேருந்து என்னை சின்ன வயசுலேருந்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒரு வெல்விஷர் எனக்கு. ஸோ அவர் படத்தில் நான் கொரியோகிராஃப் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ வளர்த்து விட்டவரே அவர் படத்துக்கே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ரெண்டாவது வந்து பழனிசாமி சார் பற்றி சொல்லணுன்னா, அவரும் நானும் வந்து ஒரு ஆட் ஃபிலிமில் தான் ஜாயின் பண்ணோம், பிளாக் தண்டர் ஆட் ஃபிலிமில். ஸோ அது அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக அந்த பாட்டில் வந்து இந்த சாங்கில் வந்து அந்த பாட்டி ஓப்பனிங் சாங்கில் வந்து அந்தளவுக்கு ஒரு விஷுவல்ஸ் அங்கே பிளான் பண்ணி பண்ணோம்.
அண்டு ஆல் ஓவர் லைக் இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபி வந்து ஒரு 4 ஜானராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 4 வேரியஸ் சாங்ஸ் பண்ணோம். அண்டு இந்த மியூசிக் ஹெல்ப் டஸ் லாட் லைக் டு கிவ் அ பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு த மியூசிக் டைரக்டர். அண்டு இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்டு தானு சாருக்கு என்னோட நன்றி. என்னென்னா இதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, கொரியோகிராஃபியில் பிரச்சனை வரும்போது கணிதன் படுத்தப்போ என்னை தட்டி கொடுத்து நீ பண்ணுப்பா, நான் கூட இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல், காட் பிளஸ் த டீம். தேங்க்ஸ் லாட். இது என்னோட 4th மூவி. ஆனால் தமிழில் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தில் ஆக்சுவலாக தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபிலிமிலே வந்து 4 சாங் கொடுத்ததுக்கும் ஐ மீன் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். நிறைய புதுசாக விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அது நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த முதல் படத்தில் எனக்கு 4 சாங்ஸும் இவ்வளோ சப்போர்ட்டிங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த சான்ஸ் தந்ததுக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த டைரக்டர் சின்னா சார் அண்ட் டு த ப்ரொடியூசர் வின்சென்ட் சார். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச். ஸ்பெஷல் ரிகார்ட்ஸ் டு கலைப்புலி தானு சார். வணக்கம் சார். வின்சென்ட் ஜி அண்ட் சின்னா சார் அண்ட் ஆல் த மீடியா பீப்புள் டூ. மியாம், it's a horror, fantasy and a thriller of entertainer. இது வந்து must watch for all, especially kids will love it from the bottom of their hearts. So we promise you that. உங்ககிட்ட இருந்து நல்ல response we are waiting. And I want to thank producer sir. He was such a lovely person I've ever met in life. I'm very glad to got an opportunity to work in this movie. And Chinna sir, he brought the best out of us and he's a multi-talented person. And cameraman, music director and the entire cast and crew, I really want to thank you. And my manager Bala, he's the only person who brought me to this movie and I'm very glad. So the movie kaga I'm just waiting and thank you so much. இந்த படத்தில் வந்து நான் ஒரு மெயின் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் வின்சென்ட் அடைக்கல்ராஜ் சார். அதோட பெரிய தேங்க்ஸ் அவருக்கு ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ராஜானாலே முடியும், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவன் கண்டிப்பாக நல்லா நடிப்பான், அந்த மாதிரி நம்பிக்கை வச்சதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் சாரோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேலரியில் டிசைனராக. அதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் அமேசான் சொல்லிட்டு டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிங் வந்து காலேஜ் டேஸ்லேருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த சான்ஸே கிடச்சிச்சு எனக்கு. ஸோ யாருக்குமே ஈஸியாக கிடைக்காது, அதுவும் எடுத்தோன்னே யாரும் லீட் ரோல் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் ஐ ஃபீல் வெரி வெரி லக்கி. ஸோ அதுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் மியோ, ஸ்பெஷலாக வந்து சின்னாஸ் பழனிசாமி சார், டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி, கேமராமேன் போஜன் கே தினேஷ் சார், அசோசியேட் அசோக் சார், அந்த மாதிரி எல்லா ஃபுல் டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி, 4 பசங்களோட ஜேர்னி, அதில் பூனை. ஸோ பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஸோ எவ்ரி ஜானர் இஸ் மிக்ஸ்ட் இன் இட். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸ் மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் தேர் லாட் ஆஃப் ரொமான்ஸ் சீன்ஸ். ஸோ இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர். டீம் பற்றி சொல்லணும்னா நான் எப்போவுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா ஒரு நல்ல டீம் அமையிறது வந்து ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒரு உண்மையான டீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் ஐ காட் அ வெரி ட்ரூ டீம். ஸோ ஐ விஷ் அண்ட் ஐ ப்ரே தட் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் இந்த படத்து ரிலீஸ்க்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஷுட் கெட் அ பியூட்டிஃபுல் சான்ஸ். ஆல் த ஆர்டிஸ்ட், டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். குடும்ப படம் மாதிரி நான் முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக திருச்சிக்கு வரும்போது முதல்ல ஒரு தேட்டருக்காரங்கள்ட்ட பேசுகிறேன்னா இந்த வின்சென்ட் சாரோட அண்ணன் ஃப்ரான்சிஸ் கிட்ட தான். அதனால் இந்த படம் வந்து எப்பயுமே அனிமல்ஸ்ன்னு வச்சு எடுக்கிற படம் எல்லா படமே ஹிட்டாக ஓடி இருக்கு. அதில் இதுவும் அந்த வரிசையில் இதுவும் வரணும்னு நம்புகிறோம். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தானு சார் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி மாதிரி. அவங்க எந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் எங்கள் அண்ணன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். என்னை அழைப்புதல் வந்து ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணோம். தானு சார்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம், அண்ணனும் நானும், சார் நீங்கள் தான் வந்து பண்ணோம் இந்த ஃபங்க்ஷனில் இது பண்ணோம் அப்படின்னோம். உடனே ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அவங்க ஆக்சுவலாக. அப்புறம் மன்னன் சார் அழைப்புதல் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சகா சார், நான் இந்த படம் வந்து ஆக்சுவலாக பண்ணுற ஐடியாவே இல்லைங்க. ஆக்சுவலாக நானும் சினிமாவுக்கும் ரொம்ப தூரம். ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. சின்னாஸ் பழனிசாமி சார் வந்து என்னோட
ஆட் ஃபிலிம் பண்ணார் பிளாக் தண்டரில். நிறையா பேர் சான்ஸ் கேட்டாங்க, சினிமா பண்ணுங்கன்னு நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். ஆக்சுவலாக சத்யஜித் ரேயோட லாஸ்ட் ஸ்கிரிப்ட் நான் தான் ப்ரொடியூசர், ஹிந்தியில் பண்ணேன், அவங்க சன் தான் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சினிமா விட்டு வெளில வந்துட்டேன். ஹாலிவுட்டில் போய் ஒரு 3 months இருந்தேன். அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, இது ஃப்ரெண்ட்ஸுக்காகவே பண்ண படம். இதில் இருக்கவங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. ஆல் டாப் பார்த்தீங்கன்னா ஷெரீஃப், பழனிசாமி சார், சத்யா சார், ரமேஷ் ஆச்சாரியா சார். அவரோட இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அது தட்ஸ் 3D நாவல் ஷாருக் கான் வச்சு பண்ணுறாங்க. அவர் தான் அது மெயின், நான் ஒரு சின்ன பாட்டு அதில். அது மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே இருக்கவங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்ரீஜித் சார் இதில் என்னென்னா எல்லாமே புதுசாக எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நானும் ஃப்ரெஷர். ஆக்சுவலாக ப்ரொடியூசருக்கு சான்ஸ் கொடுக்க வேணாம், ப்ரொடியூசர் தான் அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க ஜென்ரலாக. பட் இதெல்லாம் புதுசாக இருக்கனால மீடியா பீப்புள் அதை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலாக சுரேஷ் சந்திரா சார் எனக்கு பிஆர்ஓ பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறத படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மீடியா நாங்கள் மீட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரெஸ்ஸில் நிறையா கவரேஜ் கொடுத்துருக்கீங்க, சொல்லாமையே. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இப்போ ஆக்சுவலாக இந்த படம் சின்ன ஆளுங்களாக பண்ணியிருக்கனால நீங்கள் அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்தா தான் அது படம் பெருசாக வரும். எனக்கு சான்ஸ் தேவையில்லை ஆக்சுவலாக, ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் வேணும் ஆக்சுவலாக. அதனால் அதை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படி தான். ஏன்னா சின்ன படத்துக்கு ஒரு மாதிரி ஆர்டிக்கல் வருது, பெரிய படத்துக்கு ஒரு மாதிரி ஆர்டிக்கல் வருது. அது எல்லா விதத்துலேயும் நாங்கள் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த 1 இயராக இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பெரிய படத்துக்கும் சின்ன படத்துக்கும், அதை ஃபீல் பண்ணுறேன். நம்மளாலையும் பெரிய படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பட் அது ஆக்சுவலாக அது பெரிய விஷயம் இல்லை. பட் இன்றைக்கி சின்ன ஆளுங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணுறது நாளைக்கு லைஃப் டைம் நம்மளை அவங்க யோசித்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுக்கு தான் தானு சார் பெரிய ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க இந்த இண்டஸ்ட்ரியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், நல்லா வரணும். நாங்கள் பல இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் இண்டஸ்ட்ரி, ஈஸியாக ஒர்க் பண்ணுறது இருந்துச்சு. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ அடுத்த படமா வேண்டாம் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்களையும் பேசி கீசி கூட்டிகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். ஆக்சுவலாக அந்த படம் எல்லாமே ஃபுல் உழைப்பில் பக்காவாக ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரும் சரி, ரமேஷ் ஆச்சாரியா சாரும் கிராஃபிக்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். டைம் ஆச்சு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டைம் ஆகும்னு. அவருக்கும் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் செய்யும் போது நிறையா லேர்ன் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டில். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷெரீஃப், சத்யா சார், அப்புறம் எல்லா ஆக்டர்ஸையும் நான் நேம் மென்ஷன் பண்ண முடியல, சாரி. எல்லாமே அவங்கவுங்க ஜாபை ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஹீரோயின்ஸ் 2 பேருமே நல்லா பண்ணாங்க. அதனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாம் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் பண்ண போகிறாங்க. நாங்கள் மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணி இவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். நிச்சயமாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோக், அப்புறம் மீதி பேர் இருக்காங்க. சில பேர் விட்டுருப்பேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. தானு சார் எங்களை கௌரிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. விழாவில் கலந்து வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரையுலகிலே மிக இறுக்கமாக நீண்ட நெடுங்காலமாக நிலைக்கக்கூடிய வல்லமை சிலருக்கு மட்டும் உண்டென்றால் அது அடைக்கலராஜ் குடும்பத்திற்கு உண்டு. காரணம், அவர்கள் விநியோகத்துறையிலும் இருக்கிறார்கள், திரையரங்கை நிர்வகிப்பதிலும் வல்லுநர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டும் தெரிந்தவர் யார் என்றால் அது வின்சென்ட் தான். நான் ஒரு விளம்பரப்பட இயக்குனராக இருந்தேன். என்னை ஒரு சினிமா இயக்குனராக உருவாக்கிய என் வெல்விஷர் திரு வின்சென்ட் அடைக்கலராஜ் அவர்களுக்கு இந்த மேடையில் என் நன்றியை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மியாவ் படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்தியாவிலேயே முறையாக முழுக்க ஒரு பூனையை மையமாக வச்சு வந்த ஃபஸ்ட்டு படம்னு நாங்கள் சொல்லிக்கிறதுல அதை பெருமைப்பட்டுக்கிறோம். இதில் ஒரு பெர்சியன் கேட்டு தான் நடிச்சிருக்கு. இது ஏன் அந்த கதை உருவான விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபிலிம் டைரக்டராக இருந்தேன். ஃபஸ்ட்டு பிளாக் தண்டர் ஆட் தான் சார் என்னை நம்பி கொடுத்தாரு. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்து அப்படியே பழக்கமாகி ரொம்ப வருஷமாக அவரோட ஆட் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு படம் பண்ணலாமே சார்னு அவரை கம்பல் பண்ணி நான் அந்த சினிமாவை கொண்டு வந்தேன்.
சினிமா பண்ணலான்னு தோணுனப்போ ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணுன்னு யோசித்தோம். அப்போ வந்து நான் ஒரு அனிமலை வச்சு பண்ணால் நல்லா இருக்குமேனு யோசித்தேன். அப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது பார்த்தீங்கன்னா டாக் தான். ஆனால் டாக் வச்சு நிறையா படங்கள் இப்போ வந்துருச்சு. அதனால் வேறு என்ன மாற்றுன்னு யோசிச்சப்போ உருவானது தான் பூனை. அந்த பூனையை வச்சு அந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணியிருக்கோம். பூனையை வந்து எதுவுமே ட்ரெயின் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு மாற்றுவோம் நாங்கள் சிஜியில் எல்லாமே இதுக்கு உண்டானதை உருவாக்கியிருக்கோம். நீங்கள் இது எந்த மாதிரியான படம்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து ஒரு த்ரில்லர் கலந்த பேய் படம். ஆனால் அந்த படத்தில் கண்டிப்பாக பேய் கிடையாது. பொதுவாக ஆவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரிஷா, ஹன்சிகா மேலே தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை மேலே வந்திருக்கு. இதுதான் ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் இந்த பேயை வரட்டுற சாமியாருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹைடெக் விஷயத்தை நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கதை என்ன அப்படின்னு நீங்கள்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. ஒரு அப்பாவி பெண்ணை வந்து ஒரு இளைஞன் லவ் பண்ணி ஏமாற்றி நண்பர்களுக்கும் விருந்தாக்கிடுறான். அந்த பொண்ணு வந்து இறந்து அதோட ஆத்மா பூனைக்குள்ளே வந்து அவங்கள பழி வாங்கிறது தான் இதோட உண்மையான கதை. அந்த பூனை வந்து பழி வாங்குற விதம் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை சிஜியில் ரமேஷ் ஆச்சாரியா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வர்ற மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுற பொண்ணுங்க வந்து யாரையும் சீக்கிரம் நம்பி ஏமாந்துட வேண்டாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த படம் இருக்கும். மியூசிக் பார்த்துருப்பீங்க, 4 பாட்டு, 2 பாட்டு கம்ப்ளீட்டாக யூத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், 2 பாட்டு கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. விசுவல் எஃபெக்ட்ஸு வந்து ரமேஷ் ஆச்சாரியா சொல்லிட்டேன். போஜன் கே தினேஷ் சார் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அவர் வந்து சப்தம் போடாதே, 3 பேர் 3 காதல்லாம் வசந்த் சாரோட படம் பண்ணவர். கேமரா படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். இது வந்து 2 hours டியூரேஷன் தான் வச்சுருக்கோம். எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக நம்ம சதீஷ் சூர்யா எடிட்டர் வந்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து இந்த படத்தை டிசம்பர் 30 வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கட்டத்தில் வந்து சில பேர்த்துக்கெலாம் நான் நன்றி சொல்லணும். இப்படத்தில் சிறப்பாக நடித்து கொடுத்த அனைத்து நடிகர் நடிகையருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றும் திரைப்படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர் போஜன் கே தினேஷ், மியூசிக் டைரக்டர் ஸ்ரீஜித் தடவானா, எடிட்டர் சதீஷ் சூர்யா, ஆர்ட் டைரக்டர் ஆர் சாமி, காஸ்டியூம் டிசைனர் சத்யா என்ஜே, விசுவல் எஃபெக்ட் ரமேஷ் ஆச்சாரியா, டான்ஸ் மாஸ்டர் ஷெரீஃப், கோ டைரக்டர் அசோக் அண்ணாமலை, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அருண் சீனோ, ஸ்டண்ட் மாஸ்டர் தீப்புரி நித்யா, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கேஎன்ஆர் சாமி, லிரிக் ரைட்டர் விவேக் வேல்முருகன், நவீன் கண்ணன், பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். படம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்துருச்சு. ஊடக நண்பர்களாகிய உங்களின் ஆதரவு மேலும் சேரும்போது இப்படம் வெற்றி படமாக அமையறதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் மியா வெற்றி படத்தோட விழாவில் நாம் மறுபடியும் சந்திப்போன்னு கூறி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிக்கிற 2000 நோட்டு போகுமா போகாதனே தெரியாம ஒரு புது நோட்டை ஒருத்தன் வந்து அறிமுகப்படுத்துறான். இது ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். என்ன, தமிழ்நாட்டு முதல்வர் வீட்டுக்கு வர்ற மாதிரி நோட்டு எப்போ வரும்னு தெரியாம இந்தியா காத்துக்கிட்டே இருக்கான். நோட்டை தடை பண்ற அன்னைக்கு சொல்றான், நாளைக்கு ஒரு நாளைக்கு பேங்க் வேலை செய்யாது, 2 நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது, 3வது நாள் சரியா இருக்கிறாங்க. அதுக்கு வள்ளுவன் என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு முட்டாள் மந்திரி பக்கத்துல இருந்தா போதும், உனக்கு 70 கோடி எதிரிகள் பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம்னு. கணக்கு சரியா வரும். பாத்தீங்கன்னா 2000 வருஷம் கழிச்சோம். சேக்குவாரா 2000 வருஷம் கழிச்சு என்னவாரு தெரியலையே. வள்ளுவன் 2000 கழிச்சு இருக்கானே, அப்ப சேக்குவாரோட வள்ளுவன் பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டான். வள்ளுவன் அது எப்படி ஒருத்தன் பிறக்கும் போது புகழோட பிறப்பான். அப்புறம் எல்லாரும் கருணாநிதி வீட்டுலாம் பிறக்கணும். அப்பதான் நிதியின் பேரும் புகழும் இருக்கும். 160 எழுத்துக்குள்ள நீ சொல்லிடு என்ன கருத்துங்கிறத. அதுக்கு மேல நேரம் இல்லை படிக்கிறதுக்கு. இந்த உலகத்தின் முதல்ல 1330 ட்வீட் எழுதினவன் திருவள்ளுவர் தான். 1.25 அடியில. நம்ம பேசுவதை கேட்கவே மாட்டான். அதுவும் நல்லது பேசுனீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான்.